ஆமா, டாண்ட்ரஃப் எடுக்கிறது மட்டும் கிடையாது, டாண்ட்ரஃப் குறைக்கும். பெயினிங் எதுவும் இல்ல. வசதியா இருக்கா இங்க உங்களுக்கு தங்கிக்கிறது மத்த விஷயம்லாம்? உங்க ஃப்ரெண்ட் யாரா என்கிட்ட பண்ணிருக்காங்களா? இல்ல ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்காரு அவரு? நல்லா இருக்கு. அவர் ரெஃபர் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க, ரைட்டா? ஆமாங்க சார். சந்தோஷம். இப்போ என்னன்னா நம்ம ஒரு பிஆர்பி எவ்வளவு பண்றோம் கேட்டீங்கன்னா நம்ப மாட்டீங்க. வெறும் 850 ரூபாய் பண்ணுறோம். அதே நேரத்தில் இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, மெடிசன்ஸ் கண்டினியூ எடுக்க வேண்டியது கிடையாது. எல்லாரும் முடி வெட்டிக்கலாம், குளிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். முடி வளராதெல்லாம் கிடையாது, 100 வளர்ந்துட்டே இருக்கும் முடி. லேசர், இதெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட். அது இல்லாத முடி கொண்டு வருமான்னு கேட்க வேண்டாம். இருக்கிற முடி போவாது, தின்ன இருக்க முடி திக்காக வளரும். அதே நேரங்களில் இப்போ தான் முடி கொட்டுதுன்னா ஒரு 6 மாசமா கொட்டுது, 3 மாசம் தான் அந்த முடி வளர்ந்துடும். பயப்பட வேண்டியது. 25,000 35,000 ஒரு பெரிய போல்டை 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம். கேரண்டியா நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா 10 நாள் 25,000 35,000 தான். இவங்கெல்லாம் ஒன்றும் கஷ்டமான வேலை செஞ்சு முடி நான் கஷ்டமான வேலை செய்யறேன் அதெல்லாம் முடி கொட்டலாம் கிடையாது. நீங்க கொத்தனார் வேலை செஞ்சா கூட கிடையாது, கொட்டாது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். இப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை மேடவாக்கம் சென்னை ஹேர் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், திருச்சியிலும் போட்டிருக்கோம், சென்னையிலையும் போட்டிருக்கோம். செம்ம ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்றாரு. என்ன ஆஃபர் பார்த்தா நான் இன்னொரு வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சது, தமிழ்நாட்டிலே பிஆர்பி ஜிஎஃப்சி யாருமே இந்த ரேட்டுக்கு பண்ணவே முடியாது. நம்ம அந்த ரேட்டை உடச்சி கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர், நீங்க வாங்க ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ என்ன ரேட்லாம் பண்றாரு, எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி தெரியும். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். டெஸ்டிங்ல இருந்து ஒரு பர்சன் வந்தா எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃப்ரீ கவுன்சிலிங் சொல்லி நிறையவே நம்ம வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலும் இன்னொரு வீடியோ உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். இனிலேருந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. டே பை டே ஏதாவது மாற்றம் நடந்ததுன்னா நம்ம திருப்பி வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். ஸோ ஹேர் ஃபால் எப்படி ஆகுது, ஹேர் எப்படி டேமேஜ் ஆகுது, ரீக்ரோத் ஆகுமா ஆகாதா, மொத்த சொட்ட தலையில முடி வளருமா வளராதா அப்படின்ற எல்லா ப்ராப்ளமும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு சாரை கூப்பிட்டுலாம். ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சார், தமிழ்நாட்டுல யாருமே நம்ம பிரைஸ் தர முடியாது. பிஆர்பி ஜிஎஃப்சி ஹேர் ட்ரீட்மெண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது வழுக்கு தலையா இருந்தீங்கன்னா நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். ஹேர் ட்ரீட்மெண்ட்னா நீங்க அதாவது ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங், டாண்ட்ரஃப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட். இப்போ நீங்க ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் போயிட்டீங்கன்னா பிஆர்பி ஜிஎஃப்சின்னு பேசிக்கலி இதை பண்ணக்கூடிய விஷயம். இதுல 80 to 100% கியூர் ஆயிடும். ஸோ இந்த பிஆர்பியை நீங்க வெளியே கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3,000 10,000 12,000 ஆகும் பாசிட்டிக் ஒரு சிட்டிங்க்கு. ஜிஎஃப்சி அதே மாதிரி தான் 12,000 10,000 8,000 5,000. ஆனால் நம்ம சென்னையிலேயே சரி, நம்ம இந்தியாவிலையும் சரி, இல்லை உலக நாடுகள்லையும் சரி, நம்மளோட கம்மியாக கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. இது நான் தைரியமாக சொல்கிறேன். நீங்கள் வெளியே கூகுளில் சர்ச் பண்ணுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். நேரடியாக மற்ற விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னன்னா நம்ம ஒரு பிஆர்பி எவ்வளோ பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ப மாட்டீங்க. வெறும் 850 ரூபா பண்ணுறோம். அதை நான் நேரடியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன விஷயம் பண்ணுறதுலாம் காட்டுறேன். பிஆர்பி எல்லாருக்கும் பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா சொல்லுவாங்க. ஜிஎஃப்சி க்ரோத் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பிளாஸ்மா ட்ரீட் பண்ணதாலும் பிஆர்பியோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஜிஎஃப்சி. ஸோ ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கும். குவாலிட்டி ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அதில் பெயின் கம்மியாக இருக்க இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா ட்ரீட்மெண்ட்டும் ப்ளஸ் காஸ்ட் தான் முக்கியம். ஏன்னா இப்போ இங்கே வாழ்றதுல 80% ஏழைகள் தான் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் கண்டினியூ 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த 6 மாதத்தில் ஒரு சராசரி மனுஷனால ஒரு 10,000 கொடுத்து ஒரு 10 டைமோ 12 டைமோ எடுத்துக்க முடியாது ட்ரீட்மெண்ட்டை. ஏன்னா அதுவே உங்களுக்கு பெரிய காஸ்ட்டாக வந்துடும். ஆனால் நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டைம் கொடுக்குற காஸ்ட்லேயே நீங்கள் 10-12 டைம் எடுத்துக்க முடியும். ஸோ அவ்வளோ பெரிய ஃப்ரீ கவுன்சிலிங். நம்ம கவுன்சிலிங் ஃப்ரீ. எப்பயுமே டாக்டர்ஸ் இருப்பாங்க, நேரடியாகவே நீங்கள் வரலாம். வாங்க நம்ம உள்ள போகலாம். அப்படி மற்ற எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, மற்ற என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக, அப்புறம் எப்படி பண்ணுறோன்றதை நம்ம நேரடியாக பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டடும் நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். குறைஞ்சபட்சமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் ஃபாலிகல்ஸ் கவுண்டிங் சொல்லுவாங்க. நமக்கு ஃபாலிகல்ஸ் கவுண்டிங் நான் அப்புறம் சொல்கிற விஷயத்த. ஆனால் பேசிக்கலி நான் சொல்லிடுறேன். 25,000 35,000 ஒரு பெரிய போல்டை 10 நாளில் உங்கள் சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம். கேரண்டியாக நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா 10 நாள் 25,000 35,000 தான். இதுல என்ன விஷயம்னா இப்பயே சொல்லிடுறேன், வெறும் ஜிஎஸ்டி மட்டும் தான் அடிஷனல்ஸ். மற்றபடி எந்த பேமெண்ட் கிடையாது. உள்ள டேப்லெட்ஸ், தங்குற வசதி, ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே சேர்த்து தான். பட் ஜிஎஸ்டி மட்டும் உண்டு. எங்களுக்கு ஜிஎஸ்டி உண்டு, எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி உண்டு. ஜிஎஸ்டி மட்டும் தான் அடிஷனல்ஸ். ஜிஎஸ்டி பில்லு வாங்கிக்கோங்க. ஸோ அதை தவிர வேற எதுவும் கிடையாது, வேறு அடிஷனல்ஸ் பேமெண்ட் கிடையாது. அதே மாதிரி ஃபாலிகல்ஸ் கவுண்டிங்லாம் சொல்லுவாங்க, அது சீட்டிங். நான் அதை பற்றி நிறைய வீடியோஸ் சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஃபாலிகல்ஸ் நீங்கள் எடுத்துனா குறைஞ்சபட்சம் 3,000 கிராஃப்ட்லேருந்து 10,000 கிராஃப்ட் வரைக்கும் பண்ணும். லிமிட்டட் கிடையாது. அது எவ்வளோ இருந்தாலும் பண்ணும். உங்கள் டோனர் சப்போர்ட், பிஎட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா எவ்வளோ இருந்தாலும் போனால் அதுக்கு லிமிட் கிடையாது. அதனால யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. நீங்கள் டாக்டர் கவுன்சிலிங் ஃப்ரீ. எப்பயுமே வரலாம். 9 to 5 டாக்டர் இருப்பாங்க. கவுன்சிலிங் ஃப்ரீ. வாங்க நம்ம உள்ள போகலாம். ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க பேச போறோம். இப்போ உள்ள வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போறோம்.
இப்போ என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ்னா முதல்ல வந்து செக் பண்ணுவாங்க ஹேர் ரூட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம், எப்படி செக் பண்ணுறோன்றது பார்த்துடலாம். அப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா, செக் பண்ணுறது தனி பேமெண்ட்டா கவுன்சிலிங் கேட்டிங்கன்னா கிடையாது. இது ரூட் செக் பண்ணிக்கலாம். அதில் கவுன்சிலிங்க்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ரைட்டா, ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். எதுவும் தாராளமாக வர சொல்லுங்க. வாங்க சார், உட்காருங்க சார். இப்போ நம்ம ரூட்டை செக் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மானிட்டர்லேயே பார்த்துக்கலாம் இவர் ரூட் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்க்கலாம் டாண்ட்ரஃப் இருக்கா என்ன விஷயம் செக் பண்ணி பார்த்துடலாம். அவருக்கு நீங்கள் பார்க்கலாம் மானிட்டர்லேயே பாருங்க. அதே இதுலையே பாருங்க, இங்கே கொஞ்சம் டெட் செல் இருக்குது தெரியுதுங்களா, ஒயிட் ஒயிட்டாக இது மாதிரி. அது கொஞ்சம் ஆமாம் டாண்ட்ரஃப் லைட்டாக இருக்குது, ரொம்ப இல்லை, இருக்கு லைட்டாக. இதெல்லாம் ரூட்ஸ் யாரு. இப்போ நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம எங்கெங்க ரூட்ஸ் இங்கே பாருங்க, இந்த இடத்துல அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்படி செக் பண்ணுறதுனால என்ன, பேஷண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வரும். முதல் விஷயமே என்னென்னா, நாங்கள் பார்த்தோன்னு சொல்லிவிடுவோம், இருந்தாலும் பார்த்துட்டு சொன்னால் யாருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும். அதனால இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும். இது செக் பண்ணுறது மட்டும் கிடையாது, இது வந்து ரூட் செக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி டோனர் இருக்குது, இப்போ இந்த பின்பகுதியில் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். அதில் ரூட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. அது இல்லாமல் இப்போ ஹேர் லாஸ்ன்னு வராங்க. அதாவது இப்போ வந்து எனக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்குது சார் அப்படின்னு வரவங்களுக்கு என்ன விஷயம்னா, டாண்ட்ரஃப் வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்துன்னா ஹேர் லாஸ் இருக்குது சார், எனக்கு பிஆர்பி பண்ணிக்கணும், ஆனால் எனக்கு டாண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறானு. இப்போ இவருக்கே டாண்ட்ரஃப் இருக்குது வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லேசர் கொடுக்க போகிறோம். சரியா, இந்த லேசருக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 300 rupees தான் இது பண்ணுறோம். வெறும் 300 ரூபா தான். ஸோ நீங்கள் முதல்ல இந்த மாதிரி லேசர் கொஞ்சம் அப்படிங்க எனக்கு ஓகே அப்படிங்க, சும்மா இது 3 to 5 minutes வச்சா போதும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு பெரிய ஆமாம், டாண்ட்ரஃபை எடுக்கிறது மட்டும் கிடையாது, டாண்ட்ரஃபை குறைக்கும். ஆமாம், ஹேர் லாஸை இது குறைக்காது. ரைட்டா, டாண்ட்ரஃபை இது குறைக்கும். அப்போ ஹேர் லாஸ்க்கு வந்து பிஆர்பி ஜிஎஃப்சி எடுக்கிறோம், ஆனால் இது வந்து டாண்ட்ரஃபை குறைச்சிடும் இந்த மாதிரி. ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு 3 months கண்ட்ரோல் ஆகிடும், 6 months க்யூர் ஆகிடும். இந்த மாதிரி ஆமாம் லேசர், இதெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட். இது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து இந்த டாண்ட்ரஃப் ஃபுல்லாக இருக்க அந்த ஒயிட் ஒயிட்டாக இருந்ததில்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பிஆர்பியை ஜிஎஃப்சியை கொடுக்கும்போது வந்து கிளியராக உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நீங்கள் வெளியே கட்டிங்கன்னா ஒரு 3 sitting 6 sittingக்கு 23,000 ரூபா வரைக்கும் வாங்குவோம். ஆமாம், நம்மக்கிட்ட வெறும் 300 போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருவோம். 300 ரூபா தான், நீங்கள் பெரிய காஸ்ட் கிடையாது. அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஏர் லாஸ்ன்னு வரீங்கன்னா அப்போ இந்த ரிசல்ட் இதுவும் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து இந்த மானிட்டர் செக் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் ஃப்ரீ தான். இந்த மாதிரி லேசர் எடுத்தீங்கன்னா 300 லேசர் எடுத்துனா. இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு வரவங்க லேசரை எடுத்துக்கிறாங்க. அதாவது 3 months, ஏன்னா எனக்கு டாண்ட்ரஃப் இருக்குது சார், டாண்ட்ரஃப் எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் டாண்ட்ரஃப் வந்து கிளியர் பண்ணுறது. ரைட்டா, இதனால ஹேருக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. இது வந்து இங்கே உள்ள டெட் செல்லை வந்து கிளியர் பண்ணி கொடுக்க. ஆமாம், இது வந்து ஹேர் ரூட்ஸ் எதுவும் பாதிக்காது, டாண்ட்ரஃப் கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது. ஆமாம் ஆமாம், டாண்ட்ரஃப் வந்து எடுத்துன்னா எடுக்காது, அந்த மாதிரி பண்ணாது. இது லேசர் தெரப்பி மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு பொருளை லைட்டாக சூடு பண்ணி மைல்டானா அப்போ எப்படி மேலே அது கொஞ்சம் கிளியர் ஆகுது, அந்த மாதிரி வந்து ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் செல்லெல்லாம் வெளியேற்றுறது இது வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த லேசர். மற்றபடி ஹேர் அவ்வளோ லேசர் இருக்காது, இதில் பயப்பட வேண்டியதில்லை. இதனால எந்த பாதிப்பும் கிடையாது, உங்கள் கண்ணுக்கும் மற்ற விஷயங்களும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பவரான லேசர் கிடையாது. வெளியில் இந்த ஸ்கின்ல இருக்க லைட்டாக இது பண்ணும், அப்புறம் கண்டினியூ அது பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது, கண்டினியூ நாங்களே சொல்கிறோம், கண்டினியூ பண்ண தேவையில்லை, பண்ணவும் கூடாது. ஒரு 3 to 6 sitting, அதாவது வந்தீங்கன்னா ஒரு 2 to 3 நிமிஷம் தான், அதுவே போதுமானது நமக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணிக்க முடியும் இதில். அதனால நம்ம வந்து இதுக்கு வந்து இது பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இதில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி மானிட்டரில் பார்த்துக்கலாம். மற்றபடி டாக்டர் கன்சல்டிங்லாம் ஃப்ரீ. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எதுக்கு நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி ஹேர் லாஸ் வரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னேன், இதுவும் நம்ம சொல்லணும்னு அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் செக் பண்ணுறது முற்றிலும் ஃப்ரீ. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி பிஆர்பி பண்ண போகிறோம், ஜிஎஃப்சி பண்ண போகிறோம் நேரடியாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க. பிஆர்பி ஜிஎஃப்சின்னா ஹேர் தின்னாக இருக்கவங்க, ஹேர் லாஸ் இருக்கிறவங்க, டாண்ட்ரஃப் இருக்கும். இது ரெண்டுமே பிஆர்பியும் ஜிஎஃப்சியும் வேற 2 பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் தான். பிஆர்பியோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஜிஎஃப்சி. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டியூப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளியராக புரியும் பிஆர்பிக்கும் ஜிஎஃப்சிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன. அதோட இது குவாலிட்டி, பட் ரெண்டும் ஒன்று தான். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம்னு சொல்லுவோம்ல.
இது ப்ராசஸ் அதிகம். அதை பியூரிஃபை பண்ணி எடுக்கிறதுல சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் போடும்போது டியூப் குவாலிட்டியாக இருக்கிறதுனால அதை கிளியராக பிரித்து தரும் பிளாஸ்மாவை. மற்றபடி இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் ரெண்டும் பிளாஸ்மா, ஆனால் கிளியராக பிரித்து தரும். க்ரோத் ஃபேக்டரை மட்டும் பிரித்து தரக்கூடிய விஷயங்களை பண்ணும். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும். ரெட் பிளட் செல்லையும் அது பிளாஸ்மா, இது பிஆர்பி, இது வந்து கிளியராக பிரித்து தரும். ஸோ அதை நான் அங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா அதை காட்டும் போது தான் உங்களுக்கு புரியும். அதை சொல்லும் போது வேற என்ன கொஸ்டின் சொல்லுங்கள், உங்களுக்கு வேற என்ன தெரியும்? ஃபுல் பால்ட் இல்லை பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் பிஆர்பி ஜிஎஃப்சின்றது ஒரு வாட்டர் வச்சு, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு மரத்துக்கு தான் தண்ணி ஊற்ற முடியும். வெற்ற இடத்துல தண்ணி ஊற்றினா அதெல்லாம் விளையுமா? விளையாது. ஏன் விளையாதுன்னா அங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம்ல. அப்போ வந்து ஒரு ரூட் வந்து செத்து போச்சு. இப்போ எக்ஸாம்பிள்னா இவருக்கு வந்து இந்த தலை இருக்கு வச்சுங்களேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல முடியலல்ல, இந்த இடத்துல பிஆர்பி போட்டா இந்த இடத்துல என்ன இருக்கு? எதுவுமே இல்லைன்னு, வெறும் ஸ்கின்னு தான் இருக்கு. அப்போ இந்த ஸ்கின்ல தான் அது வேலை செய்யும். உள்ள ரூட்டை கொண்டு வா. அதாவது இந்த பிளாஸ்மான்றது என்னன்னா இருக்கிற முடியை தின்னா இருக்க முடி. இப்போ எக்ஸாம்பிள் திக்கா இருக்கு, இந்த மாதிரி இருந்த முடி இந்த மாதிரி மாறுச்சுன்னா அப்போ அதுக்கு பிஆர்பி ஜிஎஃப்சியை கொடுத்தா இந்த மாதிரி மாறிக்கும். ரைட்டா? அப்போ இருக்கிற பொருளுக்கான தான் ட்ரீட்மெண்ட் அது. அப்போ பால்ட் ஆயிட்டா என்ன பண்ணலாம்? ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு அர்த்தம்னா, இப்போ இந்த பகுதி டோனர், இது கொடுக்குற பகுதியாக சொல்கிறோம். டோனர் ஒரு பகுதி, இந்த டோனர்ல அதிகமாக இருக்கும். அதாவது 65% இருக்கும். இங்கே ஒரு 35லேருந்து 45 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பகுதியில் ஒரு 30% எடுத்து இல்லாத பகுதி, இருக்கிற பகுதியில் இல்லாத பகுதி மாற்றிக்கிறோம். அது ரூட்டோட எடுத்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஹேர் அதை நம்ம நேரடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு, நேரடியாக காட்டுறோம். வேற யார்ட்டையும் பண்ண முடியாது. அது இது கிடையாது. வேற இந்த ஹேரை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன ரூட்ஸோ, இந்த டோனர் என்னவா இருக்குதோ அதான் பண்ண முடியும். அவங்களோட ஓன் முடியை தான் எடுத்து பண்ண முடியும், வெளியேந்து எடுக்க முடியாது. டோனர்னா அவரே தான் டோனராக இருக்கு. அவர் டோனர் இல்லை இந்த இடத்துலன்னா கஷ்டம். அதே நேரங்களில் எல்லாருக்கும் இந்த டோனர் ஒரே மாதிரி இருக்குமானா கிடையாது. சராசரியாக ஒரு மனுஷனுக்கு 70,000 முழுது 1,20,000 வரைக்கும். ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹேரில். இப்போ உங்களுக்கு ரூட் முடி எப்படி இருக்குது, இவரோட முடி எப்படி இருக்குது, என்னோட முடி எப்படி இருக்குது, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ உங்கள் ஃபாலிக்கல்ஸ் உங்கள் டோனர் என்ன சப்போர்ட் பண்ணுமோ, அந்த பால்ட் ஏரியா எவ்வளோ பெருசோ அதுக்கு தான் நம்ம பண்ண முடியும். அப்போ நீங்கள் கன்சல்ட் வரும்போதே டாக்டர் கிளியராக சொல்லிடுவாங்க உங்களோட டோனர். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி முடி இருக்குது, தின்னா இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே கிடையாது ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் பர்த் பொறப்பிலே வருது. இது வந்து குறையாது, மெலிசாகாது. இந்த பகுதி மட்டும்தான் ஆகும். அதனால இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க ஜிஎஃப்சி பண்ணல நல்லா, அப்படி ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் வச்சிங்களேன், ஒருத்தர் நீளமாக முடி வளருது, நீளமாகுதுன்னா அப்போ நம்ம தொடர்ச்சியா பிஆர்பி ஜிஎஃப்சி எடுத்து நீளமாக வளர்ந்துருமானா கிடையாது. அவங்க ரூட்ஸ் எவ்வளவு வளருமோ அந்த லெவலு தான் வரும் அது. ஸோ லெவலை மீற முடியாது இது எடுக்கிறதுனால. ஆனால் குறையும் போது அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட்ன்றது இருக்கிற முடியை காப்பாற்றுறது, இருக்கிற முடியை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டு. அப்போ கொண்டு வர முடியாது. அதில் ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ முடின்றது வெளியே கொட்டி டெத் ஆகாது. உள்ளே தான் உள்ள ரூட்ஸ் இருக்கும், உள்ளே தான் சாகும். இப்போ முடி கொட்டுற கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்துட்டீங்க. எக்ஸாம்பிள் எனக்கு இது 3 மாசமா 6 மாசம் கொட்டிட்டு இருக்குன்னா, இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உள்ள ரூட்ஸ் இருக்கும், வெளியே வந்துடும். பயப்பட வேண்டாம். ஆனால் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஷைன் ஆயிடுச்சு ஸ்கின்னுனா, இப்போ பால்ட் அவர்களுக்கு ஷைன் கிடைக்கும் முடி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள ரூட் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு க்ளோஸ் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இருக்கிற முடியினா நம்ம ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ இல்லாத முடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம். நான் அதை நேரடியாக காட்டுறேன். இந்த ரூட் இங்கேருந்து பின்னாலேருந்து முடியை மாற்றிக்கிறோம். இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதே போல் சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் எடுத்தீங்கன்னா ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்கள் வெளியே பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் வாங்குறாங்க, அதிகபட்சம் வாங்குறாங்க, அது அவங்க ஒரு விஷயம். இதில் ஃபாலிகல்ஸ் கவுண்டிங்ஸ் எல்லாம் ஃபாலிகல்ஸ் கவுண்டிங் சொல்கிறது கிடையாது. ஏன்னா லிமிட்டட் கிடையாது, அன்லிமிட்டடாக பண்ணுறேன். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 50,000 சொல்லலாம். அதை நேரடியாக நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ பிளட் ட்ராப் பண்ண போகிறோம். இப்போ பிளட் ட்ராப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் போட்டு பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பிளட் ட்ராப் பண்ணுறோம். பயப்பட வேண்டியதில்லை, இதெல்லாம் இது சாதாரணது தான். இது ஜிஎஃப்சி. இப்போ ஜிஎஃப்சியோ பிஆர்பியோ ரெண்டுமே என்ன விஷயம்னா, ரெண்டுமே பிளட் ட்ராப் பண்ணி ஆகணும். ஆமாம், பிளட் ட்ராப் பண்ண அப்புறம் தான் நம்ம டியூப்ல தான் பிஆர்பி ஜிஎஃப்சியும் சேஞ்ச் ஆகுதே தவிர எடுக்கிறதுல சேஞ்ச் ஆகாது. எடுக்கிறது சேம் தான். அதனால நீங்கள் வந்து பிஆர்பி ஜிஎஃப்சின்றத தனித்தனி விஷயங்கள் கிடையாது. அதனால நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா இணைச்சிக்க வேண்டியதில்லை. இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஏன்னா அது பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். பிளட்ல இருக்க பிளாஸ்மா பிரித்து எடுத்து அதை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது சாதாரண விஷயம். ஆமாம், இவரோட பிளட் தான் யூஸ் பண்ண முடியும், வேற ஒரு பிளட் யூஸ் பண்ண. இது வந்து யாரோட பொருள் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் ரைட்டா? இது யாரோட பொருள் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ண முடியாது. அவங்கவுங்க விஷயம் தான் யூஸ் பண்ண முடியும். இது பாருங்க, ஒரு 10 நிமிஷம் தான். இது இப்போ 10 ml பிளட் எடுப்போம். அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. இந்த பிளட்லேருந்து பிளாஸ்மா தனியாக பிரிக்கிறது தான் இப்போ விஷயம். பிளட்ல வந்து பிளாஸ்மான ஒரு விஷயம் இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. தனியாக பிரித்து எடுத்து அதை தலையில் இன்ஜெக்ட் பண்ணுறது தான்.
அதனால இதில் சைடு எஃபெக்ட்ஸ்ன்ட்டு பேச்சுக்கு இடமே கிடையாது. இதில் மயக்கமோ தலை சுற்றுதலோ எதுவும் இருக்காது. இப்போ பிளட்டை எடுத்தாச்சு. எடுத்த பிளட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இதுதான் ஜிஎஃப்சி டியூப். இது ஜிஎஃப்சி சொல்கிறோம் டியூப்பு. இந்த டியூப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இது தனித்தனியாக பேக்கேஜ். நீங்கள் குவாலிட்டி இது நம்ம வந்து கம்மியாக காசு வாங்குகிறோம், ஒரு 1500 பண்ணுறோன்றதுனால நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது. இது குவாலிட்டியான டியூப்பு தான் ஜிஎஃப்சி தனியாக வரும். இதிலே பார்க்கலாம் க்ரோத் ஃபேக்டர் கிளியராக போட்டிருக்கு பாருங்கள் எல்லாமே. அதனால் உங்களுக்கு ஆமாம் இது எல்லாம் தனித்தனியாக தான் வரும். அதனால் நீங்கள் யாருக்கும் இது ஒன்று யூஸ் பண்ணிட்டா இன்னொருத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ண முடியாது எல்லாம். ஏன்னா இதில் காட்டுறேன், இது என்ன விஷயம் காட்டுறாங்க. ஒன்ஸ் யூஸ் தான் பாருங்கள். இதில் பாருலாம், இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு போடுறது தான். யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ரெட் பிளட்ஸ் அது கீழே தள்ளிட்டு அது மேலே வந்துடும். சரி, இது பிளாஸ்மாவை தனியாக பிரிச்சிடும். யாரோடது யாரோட யூஸ் பண்ண முடியாது. இது ஜிஎஃப்சி. இது வந்து இந்த ஜெல் வந்து இந்த ரெட் பிளட்ஸை வெளியே தள்ளிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். சர்டிஃபிகேட் போட்டு இது பிளாஸ்மா தனியாக பிரிக்கும். நான் பிரிச்சோன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதை காட்டுறேன் அது எப்படி இது பண்ணுறது. ஸோ இதில் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, பாதுகாப்பானது, பயப்பட தேவையில்லை. 100% இது வந்து ஏர்லாஸை க்யூர் பண்ணிடும். 100க்கு 100. இங்கே வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது சென்ட்ரிஃபியூஜ் மிஷினு. இந்த மாதிரி மிஷினில் 4500 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. இதை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது சுற்றி அந்த பிளாஸ்மாவை தனியாக பிரித்து கொடுக்கணும். 4500 கிலோமீட்டர் ஸ்பீட் வேகத்தில் ஓடும். பயங்கர ஸ்பீடில் ஓடும். இந்த இதில் நீங்கள் அப்படி பார்க்க முடியுதான்னு தெரியாது, பயங்கர வேகத்தில் ஓடும். பயங்கர டியூரேஷன் இருக்கு. இதுக்கு டைம்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால டைம் டியூரேஷன் இருக்குது இதில். 15 அது வந்து டாக்டர் கன்சல்டேஷன் அப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. உங்களோட எவ்வளோ ஏர் லாஸ் இருக்குது என்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கிளியராக உங்களுக்கு டேட்டு டைம்லாம் சொல்லுவாங்க. அது பண்ணலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியது. நார்மலாக சும்மா பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேலை லீவ் டைமில் வந்து பண்ணிக்கலாம். ஆமாம், இது வந்துட்டு பண்ணிட்டு நீங்கள் வேலை செய்யலாம். ஆமாம், அது ஒரு அதான் டாக்டர் கன்சல்ட் அப்போ சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆமாம் அது எப்படி இருக்குது உங்களுக்கு ஏர் லாஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. அது 3 monthsல முடியும், சில பேர் 6 months ஆகிடும். அது எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாமே கிளியராக. சரிங்களா, அதை நம்ம சொல்லுவோம். நான் இது பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. சரிங்களா, இப்போ பார்க்கலாம். இந்த ஜிஎஃப்சின்றது என்னன்னா, இது பாருங்க, இது பிளாஸ்மா. இதுலேருந்து எடுத்தாச்சு, இதில் பிளாஸ்மா. இப்போ பாருங்க, இந்த ஜிஎஃப்சி டியூப் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜெல் இருக்குல்ல, இந்த ரெட் பிளட் செல்லை வெளியே தள்ளிட்டு கழிவு வெளியே தள்ளிட்டு நல்ல விஷயத்த மட்டும் மேலே தள்ளுது, பிளாஸ்மா மேலே தள்ளுது. இப்போ அதுல இருந்து எடுத்தாச்சு இந்த பிளாஸ்மா. பாருங்க, இதுல வரல பாருங்க, கீழே வரல. ஆனா இந்த ஜெல்லை நான் முதல்ல கட்டும்போது எங்க கீழே இருந்ததுல, இப்ப என்ன ஆகும்னா அது வடிகட்டி இந்த ரெட் பிளட் செல்லை கீழே தள்ளிட்டு இந்த சண்டபிஜிட் போடும்போது இந்த பிளாஸ்மா மட்டும் மேலே தரும். இதுதான் ஜிஎஃப்சின்னு சொல்றது. க்ரோத் ஃபேக்டர் மட்டும் கிளியரா பிரிச்சு தருது. இது வந்து ஒரு வடிகட்டுற ஒரு திரவம். இது திரவம், ரைட்டா? வலை மாதிரி வச்சுங்க, எதனா வச்சுங்க. இது நிறைய பேர் மெடிசன்ஸ் வச்சுப்பாங்க, இது மெடிசன்ஸ் கிடையாது. இது ஒரு ஜெல் மாதிரி, ரைட்டா? ஒன்றும் பயப்பட வேண்டியது இருக்காது. இதுல சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. தின்னிங் தான் இருக்கு. இது பால்டு கிடையாது. அதாவது உங்களுக்கு இந்த தலையில பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப இந்த தலையில முடி மறைச்சாலே போதுமானது தவிர நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சத்துக்குலாம் டிரான்ஸ்பார்டேஷன் பண்ணின்னு அவசியம் இல்லை. பால்டு பாருங்க, இந்த ஏரியா பாருங்க, இது இந்த மாதிரி பால்டு பின்னாலையும் பண்ணிருக்காதுல்ல அவருக்கு. இது ஃபுல் பால்டு இவரு. ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் ஹேர் டிரான்ஸ், இவ்வளவு முடியே இல்லைன்னா ஹேர் டிரான்ஸ்பார்டேஷனை தவிர இந்த இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. தின்னு கிடையாது. அவர் முடி கொஞ்சம் தின்ன ஆயிருக்குது. அவர் தூக்க வேண்மை மற்ற விஷயங்கள்ல நிறைய தூங்காத இருக்கிறது, நைட்ல வீடியோ அதாவது சிஸ்டத்துல வந்து ஒர்க் பண்றது, நிறைய பேர் இன்னும் ஃபோனே பார்த்துட்டு இருப்பாங்க நைட்டெல்லாம். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வருது தவிர இவங்கெல்லாம் ஒன்றும் கஷ்டமான வேலை செஞ்சு முடி வந்து நான் வந்து கஷ்டமான வேலை செய்கிறேன் அதனால் முடி கொட்டலாம் கிடையாது. நீங்கள் கொத்தனார் வேலை செஞ்சால் கூட கொட்டாது. நிறைய வீடியோஸ் பார்க்குறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு அழுக்குனாலே முடி கொட்டாது. நிறைய பேர் நான் ஷாம்பு போட்டு குளிக்கிறேன், ஷாம்பு போட்டில் இருக்கிற அந்த அதில் சீரமெல்லாம் எடுக்க இன்னும் ஹேர் லாஸ் அதிகமாகும். நிறைய பேர் அந்த தப்பையும் செய்வாங்க. மேக்ஸிமம் ஹேர் லாஸ் காரணம் தூக்கமின்மை தான் 80%. அதே என்ன ஹேர் லாஸ் 18 வயசுக்கு மேலே தான் வரும். இப்போலாம் 17 வயசுக்கு வந்து அது முக்கிய காரணம் செல்ஃபோன். அதனால நைட்டில் நீங்கள் சீக்கிரம் தூங்குங்க, ஒரு 6லேருந்து 9 மணிக்குள்ளே தூங்க. அந்த ஹேர் லாஸ் தூக்கம் ஏங்க அப்படி கிடையாதுங்க. உங்களோட ப்ராக்டிஸ் உடம்போது ஒரு கடிகாரம் மாதிரி. அது எப்படி பண்ணணும்னா ஒரு ப்ராக்டிஸ். நீங்கள் 6 மணிக்கு தூங்குறவங்களா இருந்தால் 6 மணிக்கு தான் தூக்கம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 12 மணிக்கு சாப்பிட்றவங்க இருந்தால் 12 மணிக்கு உங்களுக்கு பசி எடுத்துக்கும். உடம்பு ஒரு கடிகாரம் மாதிரி தொடர்ச்சியாக அந்த திருப்பி அந்த இடம் வரும்போது அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது போல் தூக்கம் வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன், வராதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். வராதுக்கு ஃபோனு, நிறைய வீடியோஸ் பார்க்குறது, மற்ற விஷயங்களுக்கு அதை பார்த்தா தான் தூக்கம் வரும். எக்ஸாம்பிள் டிவி பார்க்குறவங்களா தான் டிவி பார்த்து சீரியல் முடிஞ்சால் தான் உங்களுக்கு தூக்கம் வரும், எல்லாம் வராது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சார், நான் இதுலேருந்து வெளியே வரணும் ஒரு வழினா, நீங்கள் செல்ஃபோனை நைட்டில் கட் பண்ணிடுங்க, புத்தகம் வாங்கி படிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது புத்தகம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நாவலோ இல்லைன்னா உங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் புத்தகமோ ஏதாவது எடுத்து அதை படிங்க. ஏன்னா புத்தகம் படிக்கும்போது ஒரே ஃபோக்கஸ் இருக்குனால ஈஸியாக தூங்க முடியும். மூளையும் உங்களுக்கு கொலாப்ஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இயர்லி மார்னிங் நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு எங்கே வேணால் பண்ணுங்கள், என்ன வேலை தான் செய்யுங்க. 2 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு, ஆனால் சீக்கிரம் 6லேருந்து 3 தூங்க, சரியா? அந்த மாதிரி செய்யும் போது ஹேர் லாஸ்ன்னு ஒன்று இருக்காது.
இது பயப்பட வேண்டாம். இப்போ வந்து இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் பாருங்க, இது வந்து பிளாஸ்மா எடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். லைட்டா இதுல பெயின் இருக்குமானா மைல்டா பெயின் இருக்கும். ஆனா பயப்பட வேண்டியதில்லை. முதல்ல இந்த க்ரௌன் ஏரியா போடுறேன். இன்ஜெக்ட் பண்ணது இது பிளட்ல சேர்ந்து ஸ்கின்ல இருக்கிற டெட் செல் எல்லாம் கிளியர் பண்ணும். இது பிளட்ல போய் சேராது. பிளட்ல போட்டிங்கன்னா வேஸ்ட். ஏன்னா பிளட்லயே அந்த பிளாஸ்மா இருக்கும். அதனால இது பிளட்ல போடக்கூடாது. பிளட்ல போய் இது சேராதுல்ல, சேரவும் செய்யலாம். ஆனால் இருந்தாலும் இது மேலே ஸ்கின்லேயே இது எல்லாம் ஸ்கின்னை கிளியர் பண்ணும். ஸ்கின்ல இருக்க டெட் செல் எல்லாம் கிளியர் பண்ணி இந்த முடி வளர்ச்சியை தூண்டிவிடும். அது இல்லாத முடி கொண்டு வருமான்னு கேட்க வேண்டாம். இருக்கிற முடி போவாது, தின்ன இருக்க முடி திக்கா வளரும். அதே நேரங்களில் இப்போதான் முடி கொட்டுதுன்னா ஒரு 6 மாசமா கொட்டுது, 3 மாசம் கொட்டா அந்த முடி வளர்ந்துடும். பயப்பட வேண்டியதில்லை. அதனால இந்த வந்து பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. பிளாஸ்மானால சைடு எஃபெக்ட் சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு இது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், உலகத்திலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். நீங்கள் எந்த மாதிரி மெடிசன்ஸ் போட்டாலும் எந்த மாதிரி உணவு எடுத்தாலும் சரியாகாது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 100% சரியாகும். ஆனால் 100% சரியாகும். ஆனால் இது வர்றதுக்கு காரணம் சொல்லிட்டேன், அதை நீங்கள் தடுத்துக்கங்க. ஒரு விஷயத்த நீங்கள் வர்றது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுக்கு போகணும். ஆயில் வந்து இல்லைங்க, நான் சொல்லிடுறேன் ஒரு விஷயம் நீங்களே தெரிஞ்சுங்க. ஒரு ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு மேலே நடக்கிற விஷயம். இப்போ ஆயில் வந்து தப்பா ரைட்டா நீங்கள் தெரிஞ்சுங்க. நான் சொல்கிறேன், இப்போ ஆயில் வந்து ஏன் வைக்கிறோன்னா ஸ்கின் டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு. நான் சொன்னது புரியுதா? ஆமாம், அதுக்கு தான் ஆயில் வைக்கிறோம். ஆனால் தலைக்கு ஆயில் தேவை கிடையாது, வாட்டர் தான் தேவை. தண்ணி ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காதுன்றனால தான் நம்ம ஆயில் வச்சுக்கிறோமே தவிர, நீங்கள் வந்து தண்ணிக்கு தான் பெஸ்ட்டு தலைக்கு. அதனால தான் பச்சை தண்ணியில் குளிங்கன்னு சொல்கிறது. ஆயில்லாம் ஏர் லாஸ் இருக்கவும் வைக்கவே கூடாது. ஏன்னா அது அதிகமாக்கி விட்டுரும். ஆமாம், ஏன்னா ஆயில்ன்றது வழவழப்பான பொருள்ன்றதுல ஒரு முடி பிடிச்சிக்கும். அப்போ ஈஸியாக கொட்டுற முடி கொட்டிடும். அதே போல் நீங்கள் தலை குளிச்சும் போது ஏன் முடி அதிகமாக கொட்டுதுன்னா ஸ்கின் லூஸ் ஆகி அந்த ஹோல் வந்து பெருசாக மாறிடும், ஸ்கின் விரிவடையும். அப்போ முடி வெளியே ஈஸியாக வரும்ல. அதனால குளிக்கும் போது அதிகமாக முடி கொட்டு. நமக்கு தெரியுதா, குளிக்கும் போது தான் பார்க்கும் கொட்டுல, சாதாரண டைம் கொட்டாது காரணமும் இந்த டைமும் இதுதான். அப்போ நீங்கள் குளிக்கும் போது ஃபேனில் காய வச்சுக்கணும், ரைட்டா? அப்புறம் நிறைய பேர் வந்து மொட்டை அடிச்சிடுவாங்க, அது மாதிரி ஏர் லாஸ் வருதுல ரிவர்ஸ் அடிக்கணும். அதை அடிக்காதீங்க. அப்படி அடிச்சு 20% முடி இருக்காது தலையில் அடுத்த முறை. ஏன்னா முடி கொட்டுறவங்களுக்கு அது எலிஜிபிள் கிடையாது. முடியை முதல்ல நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கணும். அப்படியே அடிச்சிங்கன்னா உள்ள ரூட்டில் போய் உள்ள மேலே இருக்க முடியல வந்துடும், கொட்டுற முடியல கொட்டிடும். அப்போ ரூட் க்ளோஸ் ஆகிடும் உள்ள. அதனால வெளியே திரும்ப வளர்ச்சி அடையாது. அதனால ரிவர்ஸ் அடிக்கிறேன், அந்த தேவையில்லாத எண்ணெய் இது தேய்க்கிறேன், நான் வந்து வெங்காயம் தேய்க்கிறேன், முட்டை வச்சு தேய்க்கிறேன், அதெல்லாம் செய்யாதீங்க. முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எல்லாம் சரியா போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் எடுத்தும் கவுத்துன்னு எதுவும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இன்னும் மோசமான கண்டிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரங்களில் நம்ம சென்னை ஸ்டுடியோவில் பெரிய காஸ்ட் கிடையாது. நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். இப்போ ஆஃபர் போட போகிறேன். அந்த ஆஃபரையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, எல்லாரும் யூஸ் பண்ணிங்க. ஆமாம் ஆமாம், இதுக்கு தான் ட்ரீட்மெண்ட். இது ஜிஎஃப்சி, இதுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட். இது வந்து வெளியே கேட்டிங்கன்னா இவர் பிரதரே கேட்டால் கூட சொல்லுவார் எவ்வளோ காஸ்ட் வெளியலான்னு. நாம் இப்போ இதுக்கு 1500 ஆஃபர் போட போகிறேன். அது 1500 + ஜிஎஸ்டி. ஒன்றே ஒன்று தான் பிரதர். இது ஒரே செக்ஷனே வெளியே 10,000, 5,000, 8,000 வாங்குங்க பிரதர். ஆமாம், அதனால தான் சொன்னேன் இது வந்து இது இல்லைன்னு. இந்த டியூபே 1000 ரூபா பிரதர். அந்த டியூபே 1000 ரூபாய்க்கு வரும். ஆமாம், 1000 ரூபா கிட்ட வரும் அந்த டியூபோட காஸ்ட்டு. அது அந்த ஜெல்லோட இது விஷயம். அதனால நீங்கள் எல்லாமே இது கிடையாது. பிஆர்பியை வந்து நான் 850 ரூபா பண்ண போகிறேன் சொல்லி 850K. அது ஆஃபரில் இருக்குது, வந்து பண்ணிங்க. அதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. நீங்கள் அதை கேட்டுட்டு டாக்டர் கன்சல்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிக்குது அம்மா கண்ணா. இல்லை இப்போதான் வந்திருக்காங்க. ஆனால் இவர் கண்டினியூஸாக சரியாக 15 டேஸ் கண்ணா. நீ 15 டேஸ் கொண்டு டைம் ஆமா. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் டாக்டர் கன்சல்டிங் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இதை பண்ணிக்கினீங்கன்னா இது எதையும் சரி பண்ணாது. ஏன்னா இது டியூரேஷன் டைம்னு ஒன்று இருக்குது. ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மரத்துக்கு தண்ணி செடி வச்சுருக்கீங்கன்னா, மேலே தோட்டத்தில் மேலே வச்சுருக்கீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட நாள் தண்ணி ஊற்றலைன்னா அந்த செடி கருகிடுன்ற மாதிரி இதை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்தை எடுத்துக்கூடாது. முதல்ல டாக்டர்கிட்ட கிளியராக கேட்டு எவ்வளோ நாளைக்கு ஒரு ட்ரிப் வரணும் அதெல்லாம் கேட்டுட்டு பண்ணிங்கன்னா 100க்கு 100 க்யூர் ஆகும்.
இதுக்கு வந்து நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இப்போ ஒரு முடி ஹேர் லாஸ் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல் விஷயம்னா நீங்க டாக்டரை பார்த்து இந்த மாதிரி கன்சல்டிங் கேட்டுங்கன்னு. நீங்களே ஒரு ஷாம்பு வாங்கி போட்டு குளிக்காதீங்க, நீங்களே எதுவும் பண்ணிக்காதீங்க. அதுனா ஹேர் லாஸ் வரும்போது நீங்க மேக்ஸிமம் எப்படி குளிங்கன்னா கொஞ்சமா 2 ஜக்கு தண்ணியில குளிங்க, தலைக்கு மட்டும். ஷாம்பு வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி குளிங்க. கண்டிஷனர் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. டைரக்டா போடக்கூடாது. எப்பவுமே ஷாம்பு டைரக்டா போடாதீங்க, அது ஆபத்து. கரெக்டாக தலைக்கு எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன். அது நல்ல தண்ணியில் ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஒன்று அது பெஸ்ட். ரெண்டாவது வந்து ஃபேனில் காய வச்சுங்க தலையை மேக்ஸிமம். கரெக்டாக தலையில் ஃபேனில் காய்வீங்க. டேரெக்டாக துடைக்கும் போது அதான் சொன்ன ஸ்கின் விரிவடையும் போது துடைக்கும் போது ஈஸியாக வெளியேறும். முடி கொட்டுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அதை செய்ய வேண்டாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி இங்கே நம்மகிட்ட டாக்டர் கன்சல்டேஷன் எப்பயும் ஃப்ரீ தான். எல்லாமே தெரிஞ்சுங்க. என்ன எதுனா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இருக்கிற முடியை 100% காப்பாற்றிடலாம். ரைட்டா? இல்லாத முடியை கொண்டு வரது இந்த ட்ரீட்மெண்ட்டால முடியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லாத முடியை எப்பயுமே கொண்டு வர முடியாது. ஆனால் கரண்ட்லேயே இப்போ தான் கொட்டுதான், நீ போயிட வேண்டாம். சரியா? அதே நேரத்தில் இது எடுக்கலன்னா இதுதான், இது எடுக்காதே நம்ம விட்டுட்டோம், பால்டு கண்டிஷன் போயிடும். அதுதான் பால்டு ஆகிட்டு தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனாக பண்ணும். அந்த லெவலுக்கு போக தேவையில்லை. இப்போல்லாம் எல்லாருக்கும் கிளியராக சொல்கிறோம். ஆனால் எல்லாருமே கரெக்டாக வந்து பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரி கிடையாது. எல்லாருமே கரெக்டாக வந்து பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது சாதாரண விஷயம். ஹேர் லாஸ் வரது காரணம் தூக்கமின்மை தான். மற்றபடி எதுவுமே கிடையாது. யாரும் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து லைவாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ள போகலாம். சார் வரலாங்களா? வரலாம் வரலாம். சார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இப்போ வந்து இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய, அதாவது ஹேரை எடுத்தாச்சு ரூட்டை, அதாவது டோன் வந்து எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாச்சு, இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி வாங்க. ஓகே. இப்போ இம்ப்ளான்டேஷன் பண்றோம் பாருங்க. இது ஒரு விவசாயம் மாதிரி. பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க. இப்போ இம்ப்ளான்டேஷன் பண்றோம். இந்த இடத்துல எவ்வளோ டென்சிட்டி இருக்கு பாருங்க. இந்த டென்சிட்டி ஃபாலிகல்ஸ். இப்போ இதை தான் கிராஃப்ட்னு சொல்லுவோம் நாங்கள். காட்டுறாருங்க உங்களுக்கு. தெரியுதா? தெரியுது சார். இதுதான் கிராஃப்ட். அதாவது ஒரு முடி, ஒரு கிராஃப்ட்னு சொல்றோம்ல, முடி இருக்குல்ல, அது ஒரு ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். சிங்கிள் ஃபாலிகல்ஸ், டபுள் ஃபாலிகல், ட்ரிபிள் ஃபாலிகல்ஸ். ஒரு கிராஃப்ட்டுக்குள்ள ஃபாலிகல்ஸ் இருக்கும். எண்ணிக்கையில இருக்கும் முடி. பட் இது ஒரு கிராஃப்ட்னு சொல்லுவோம். இதுல 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். எண்ணிக்கை எவ்வளவு மைல்யூட்டா இருக்கு பாருங்க. உங்களுக்கே அதுல தெரியல. ஆனா இதான் வெளியே கவுண்டிங்ல சொல்லுவாங்க. மாதிரி கவுண்டிங்ல வெளியே சொல்லுவாங்க. நமக்கு லிமிடெட் கிடையாது. இப்ப நம்ம 2 டே ப்ராசஸ் பண்ற FE மெத்தட்ல இதெல்லாம் மைக்ரோ பஞ்சஸ்ல எடுக்கிறது. எவ்வளவு மைனூட்டா இருக்குது பாருங்க. ஹேருக்கு அதுக்கு ரொம்ப மைனூட்டா இருக்கும் அது. ஸோ இப்போ இதை தான் நாங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம். இது இவரோட ஹேர், இவரோட ஹேர் ஃப்ரண்ட்ல வைக்கிறீங்க. பியர்ட் எடுத்துருக்கோம், தாடி எடுத்துருக்கோம். அப்படிங்களா? பியர்டுக்குமே நம்ம இங்க வரலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. எல்லாத்துக்கும் வரலாம். ஓகே, எல்லாத்துக்கும் வரலாம். பாருங்க இதெல்லாம் எவ்வளோ மைனூட்டா இருக்கு சார். பார்த்தீங்களா? கேமராவே கஷ்டப்படுதுன்னா பார்த்துவாங்க. கேமரா கஷ்டப்படும். வெளியே இப்படி சொல்லி தான் இது பண்ணுவாங்க. ஆனா நம்மகிட்ட லிமிடெட் கிடையாது, அன்லிமிடெட். பியர்ட் எடுப்போம், டோனர் எடுப்போம், எல்லாமே சேர்த்து தான் நான் சொன்னது. இது எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் போகும் சார்? 2 டே ப்ராசஸ். 2 நாள் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம். 2 டே. 2 நாள்ல நீங்க மொட்டை அடிச்ச 10 நாள், அது 2 நாள் ட்ரீட்மெண்ட், வீட்டில் போய் 8 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். 10 நாள்லயே மொட்டை அடிச்ச மாதிரி முடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் ஷெட்டிங் பீரியட் சொல்லுவோம். அது கொட்டு வளரும். கொட்டும் 3 to 4 மந்த் அப்படி இருக்கும். 5 to 6 மந்த் தலையே வரலாம். இதனால பாதிப்பு எதுவும் வராது? எதுவும் வராது. ஸ்கின்ல பண்ணக்கூடியது. இது வந்து தோல்ல பண்ணக்கூடியது. இப்ப நீங்க தலையில பண்ண அதுல வெயின் இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. ஸ்கின்ல பண்றது பாதுகாப்பானது. அதுக்கு மேல செக் பண்ணி தான் பண்ணுவோம் எல்லாமே. நீங்க எதுக்குமே இங்க பயப்பட வேண்டியது கிடையாது. அதே இடத்துல ப்ளீடிங் ஆகும், ரத்த போக்கு இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஒண்ணும் இல்ல. பாருங்க, வலி இருக்க பேஷண்ட்ட பேசலாம். பிரதர் பெயின் இருக்கா, எப்படி இருக்கு கேளுங்க. அவர்கிட்ட பேசுங்க. நீங்க வேணா அவர்கிட்ட பேசுங்க. அவரே சொல்லுவார். மைக்ரோ அவர் பேசுங்க. ஆகிட்ட வைங்க. எத்தனை நாள் ஆச்சு பிரதர் நீங்க வந்து? நேத்து வந்து சார். சரி, வந்தீங்க. இப்ப நீங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க? பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களா? எடுத்தாங்க சார். எடுத்தாங்க. அந்த டெஸ்டோஸ் உங்களுக்கு கையில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதெல்லாம் பார்த்தாங்க? எல்லாமே பார்த்தாங்க சார். பெயின் எதுவும் இல்ல? வசதியா இருக்கா இங்க உங்களுக்கு தங்கிக்கிறது மற்ற விஷயம் எல்லாம்? கரெக்டா இருக்கு சார். உங்க ஃப்ரெண்ட் யாரா என்கிட்ட பண்ணிருக்காங்களா? இல்ல, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்காரு அவரு? நல்லா இருக்காரு. அவர் ரெஃபர் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க, ரைட்டா? ஆமாங்க சார். சந்தோஷம். 10 நாள் ரிசல்ட் வருது 100%. அவருக்கு கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. கேட்டு உங்க ஃப்ரெண்ட் பண்ணிருக்காரு இல்லையா? 10 நாள் ரிசல்ட் வந்திருக்கா? நல்லா வந்தது சார். நல்லா வந்திருக்கு. நீங்க பிஎட்மே பண்ணறீங்களா? பிஎட் பண்ணல. பிஎட்ல இருந்து எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம், எடுத்துருக்கோம். அதாவது பிஎட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது இல்லாதவங்களுக்கு பண்றது. இருக்கிறவங்களுக்கு டோனர் கம்மியா இருந்தா பிஎட்ல இருந்து எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். ஆமா, எங்க இருந்தாலும் ஹேர் க்ரோத் எடுக்கலாம். நம்ம இங்க இருந்து இப்ப நிறைய இருக்குது, இங்க கம்மியா இருந்ததுன்னா அப்ப இங்கே எடுத்துக்கலாம். பெரிய பால்டா இருந்தா அப்ப எடுத்து பண்ணிக்கிறது. சோ சில பேர் இங்க இருக்கிறதுனால டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க. சில பேர் இங்க இருந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிப்போம். நிறைய இருந்தா அந்த மாதிரி. இது வந்து பியர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் வேற, அவங்க இல்லாதவங்க பண்ணிக்கிறவங்க. இது வந்து ஹேர் தலைக்கு பண்றதுல இது எடுக்க. அப்போ வந்து இந்த பகுதியில கம்மியா இருக்கு, டோனர் கம்மியா இருக்குன்னு பற்றாக்குறைக்கு எடுக்கிறது. நம்ம எடுத்து அது மாதிரி பியர்ட் எடுத்துருக்கோம் பாருங்க. அவருக்கு எடுத்துருங்க. அதுக்கு எல்லாரும் பண்ணிக்கலாம். இதுல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஏஜ் லிமிட் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாரும் பண்ணிக்கலாம். 18 வயசு மேல எல்லாரும் பண்ணிக்கலாம். எந்த ஏஜ்ல இருந்தாலும் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட் பண்ணிக்கலாம்,
கண்ட்ரோல்ல இருக்கணும், எல்லாமே செக் பண்ணிட்டு பண்ணுவோம். பிபி எல்லாம் எல்லாமே செக் பண்ணி கண்ட்ரோல் இருக்கும்போது தான் பண்ணுவோம். ஆனா பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம், பண்ணிக்கலாம். 18 வயசு மேல எல்லாரும் இல்ல 18 மேல ஹேர் லாஸே வரும். ஸோ அதுக்கு மேல வராததுனால அதை பத்தி யோசிக்க, அது மேல வந்தா வேதின்னு அர்த்தம், ஏதாவது பிரச்சனை அர்த்தம். அது நமக்கு தெரியும், எல்லாம் செக் பண்ணுவோம்ல. அதனால அது பண்ண முடியாதுன்னா முடியாது. பட் எல்லாரும் 18 வயசு 20 வயசுல தான் பால்ட் ஆகும். 18 வயசுல யார் பால்ட் ஆக போறாங்க? 20-25 வயசு ஆகிடும்ல எப்படியும். அதனால அது பயப்பட வேண்டியது. ஹேர் லாஸ் இருக்கவங்க 18 வயசுல இருந்து 17 வயசுல கூட ஹேர் லாஸ் தூக்கமின்மையினால தான் 80% வரும். அதை விட நீங்க மெடிசன்ஸ் மற்ற விஷயம் நிறைய நைட்ல தூங்காது, டிராவல் பண்றது, நைட் டியூட்டி செய்யறது, பல விஷயங்கள் இருக்கு. கட்டாயமா எல்லாமே சார்ந்து இருக்கும். அது ஒருத்தருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். சில பேர் மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு முதல்ல வந்து டாக்டர் பார்த்து கிளியரா சொல்லுவாங்க. கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணீங்கன்னா கிளியரா சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து நமக்கு எல்லாமே தெரியும். ரிப்போர்ட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பேன், எல்லாமே பார்த்துட்டு சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாமே. எல்லாமே சொல்லுவோம். அப்படி சொல்லாத இருந்தானே இப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண அப்புறம் உங்களுக்கு திரும்பி ஹேர் லாஸ் வரலாம்ல. அதே நேரத்துல இல்ல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, மெடிசன்ஸ் கண்டினியூ எடுக்க வேண்டியது கிடையாது. எல்லாரும் முடி வெட்டிக்கலாம், குளிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். முடி வளராதெல்லாம் கிடையாது, 100 வளர்ந்துட்டே இருக்கும் முடி. ஒரிஜினல் ஹேர் இங்க வளர்ற முடியை மாத்தி வைக்கிறோம். இங்க வளர்ந்துட்டு இருக்க முடியை எடுத்து இங்க மாத்திரும். விவசாயம் மாதிரி ஒரு இடத்துல நெல்லை விதைச்சு வளைஞ்சது பக்கத்துல பிடிங்க நடவு நட்ட மாதிரி தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். இதை தவிர எதையும் ஆர்டிபிஷியல் கிடையாது. இதனால பக்க விளைவுகள் உங்களோட முடி தானே, உங்களோட முடி. இதுல எந்த மெடிசன்ஸ் கொடுத்தா கூட 3 ஹவருக்கு மேல இந்த மெடிசன்ஸே வேலை செய்யாது. அதனால இதுல சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒரு வார்த்தையே கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸ் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய நான் சொல்றேன். எதுவுமே நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலா எல்லாரும் குளிச்சுக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், வெட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாமே நார்மல் தாங்க. உங்களோட ஒரிஜினல் முடி எதுவும் டிரான்ஸ்பர் இந்த ட்ரோனில் தான் மாத்திரமே தவிர எதுவும் புதுசா வெளியேந்து கொண்டு வர ஆர்டிபிஷியல் யார் கிடையாது. அதனால பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரங்களில் நம்ம வேர்ல்ட்லேயே அதிக கேஸ் பண்ணியிருக்கோம். இது A to Z எனக்கு எல்லாமே தெரியும். எவ்வளோ கேஸ் பண்றோம். அப்புறமேட்டு வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பெஸ்ட் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக்லாம் இருக்குது. நான் மட்டும் கிடையாது, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நல்லாவும் பண்றாங்க. ஒரு காலத்துல வெளிநாட்டு போய் பண்ணாங்களா, வெளிநாட்டுல இருந்து இப்போ எல்லாருமே நம்மள தான் தேடி வராங்க. காஸ்ட் கம்மி, குவாலிட்டி அதிகம். காஸ்ட் கம்மி, குவாலிட்டி அதிகம், டென்சிட்டி தரம் அதிகம், தரம் அதிகம். அதனால யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் கூட, ரொம்ப பெருசா கவலைப்பட வேண்டியது கிடையாது. பண்ணிட்டு நார்மலா போயிடலாம் வீட்டுக்கு. பேஷண்ட் பேசிட்டு தானே இருக்காரு, ஒன்றும் மயக்க நல்லா இருக்க மாட்டாங்க. லோக்கல் அனஸ்தீசியா ஸ்கின்னுக்கு தான் கொடுப்போம். அது 3 ஹவர் இங்கே தான் கொடுப்போம் தோல்ல. இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டியது கிடையாது. ப்ளீடிங் ரத்தப்போக்கு இருக்காது, மற்றபடி இல்லை. இது சர்ஜரி சொன்னாலும் பெரிய சர்ஜரி டாட்டஸோட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ஆனா முறையா பண்ணிக்கணும். இதை ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போய் பண்ணிக்கணும். ஆமா, என்ன கிளியரா பண்ணணும் அந்த விஷயம். இப்போ நம்ம பார்த்துருவோம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரி தான் பண்ணுன்றத. எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதை நான் இன்னொரு வீடியோல காட்டுறேன். நான் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ இம்ப்ளான்டேஷன் நடந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டோம். சார் சொன்ன மாதிரி இந்த ஆஃபர் வந்து இந்த வீடியோ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுங்க. எத்தனை நாள் இந்த ஆஃபர் இருக்கும் சார்? நீங்க சொன்ன ஆஃபர் தீபாவளிக்கு வரைக்கும் போடலான்னு பிளான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள எல்லாரும் பண்ணீங்க. அதுக்கு மேல கண்டினியூ பண்ணலாமா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பேசலாம். நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. சாரோட வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமான சேனல்ஸ் வரும். அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். மறக்காம பாருங்க. சென்னை ஸ்டுடியோஸ், சென்னை ஹேர் ஸ்டுடியோ, சென்னை ஹேர் ஸ்டுடியோ போட்டீங்கன்னா எல்லாத்தையும் மோஸ்ட்லி வந்துருவாரு சார். ஓகேங்களா, அவர் இருப்பாரு எப்பவுமே. பெஸ்டா சூப்பரா உங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், ஜிஎஃப்சி, பிஎஃப்சி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டாக்டர் கிட்ட வந்து ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் ஒன்று எடுத்துக்கோங்க. கன்சல்டன்ட் பண்ணிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலான்றது கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி நீங்க ரொம்ப லாங்ல இருந்து வரீங்கன்னா இங்கே நீங்க ஸ்டே பண்ணி கூட ஃபுட் இன்க்ளூட் நீங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து. ஆமா, எடுத்துறேன். அதாவது நீங்க இங்க வந்தீங்கன்னா எப்பயும் டாக்டர்ஸ் இருப்பாங்க கம்பல்சரி உள்ள. நீங்க எப்போனா கவுன்சிலிங் ஃப்ரீ. இங்கேயோ திருச்சி எப்பயும் கவுன்சிலிங் ஃப்ரீ. ஒரு விஷயம் முதல்ல உள்ள இருப்பாங்க எப்பவுமே. நீங்க எப்போ போனீங்கன்னா இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வரீங்கன்னா அதுக்கு தனி பேமெண்ட், இதுக்கு தனி பேமெண்ட்லாம் கிடையாது. எல்லாமே ஃபுட்ல இருந்து மெடிசன்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் தான் நான் சொல்றேன். அது என்ன, ஒரு பிஆர்பி பண்ண வரீங்கன்னா தனித்தனி பேமெண்ட் கிடையாது, ஒரே பேமெண்ட் தான். நீங்க பிஆர்பி பாத்தீங்கன்னா இப்போ நான் 850 ரூபாய்க்கு தரேன். ஜிஎஸ்சி பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு தரேன். டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ போடுற தீபாவளிக்கு ஆஃபர் 25,000-35,000 ரூபா தரேன். இதுல ஜிஎஸ்டி மட்டும் அடிஷனல்ஸ். கரெக்டா? அது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி மட்டும், ஜிஎஸ்டி பில் வாங்கிக்கங்க. சரிங்களா? அதனால இனிமேட்டு சொட்டையா இருக்க வழிக்க நீ யாரும் கவலைப்பட வேண்டாம். 100% கேரண்டி. நம்ம சென்னை ஸ்டுடியோ வாங்க, 10 நாள்ல உங்க சொட்டை தள்ள பழைய முடி பார்க்கலாம். சூப்பருங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எங்கிருந்து வந்தாலும் சரி, திருச்சி போனாலும் சென்னை போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டவங்க எல்லாருமே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர் வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்க கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா அந்த போட்டோ கூட நீங்க இது பண்ணுங்க. அது பெஸ்ட். என்ன இமேஜ் இருந்தா போடுங்க. ரைட்டுங்களா? வேணா நிறைய பேர் பயப்படுறாங்க வரலாமா. இல்ல, வேர்ல்ட்ல நம்ம அதிக கேஸ் பண்ணி எல்லாருமே நம்ம கிளினிக் தெரியும். அதே நேரங்களில் லைவ் வீடியோ நான் தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டேன். அதனால நீங்க எந்த பயமும் தேவையில்லைங்க. ஸ்கின்ல பண்றது பாதுகாப்பா இருக்கலாம். முதல்ல நீங்க வாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா பண்ணிக்கங்க. தேவைன்னா பண்ணிங்க. கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே இது கிடையாது. சரிங்களா? பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு கமெண்ட் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன்